ஒரு பிறந்த குழந்தை எப்போவுமே தன்னோட தாயோட கண்ட்ரோல்லையே இருக்கும். தாயை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக பாருங்கள், அது சப்போர்ட் இல்லாமல் உட்காரும், சப்போர்ட் இல்லாமல் நடக்கும், எல்லாமே பண்ணும். இதே மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசு நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவரை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், என்ன சொன்னாலும் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே இந்த குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன தவறு பண்ணால் தன்னோட பேரண்ட்ஸ் வந்து அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உடனே கீழ்ப்படியும். சில குழந்தைங்க கீழ்ப்படியாது, பட் குழந்தைங்க கீழ்ப்படுகிற குணம் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆண்டவருக்குள்ளே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஆயிரும்னா, நம்ம ஆண்டவர் தானே, நம்மளை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் அசால்ட்டாக இருந்துருவோம். அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அவரோட படைப்புகள் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படியுது. மலை கீழ்ப்படியுது, சூரியன் கீழ்ப்படியுது, சந்திரன் கீழ்ப்படியுது, நட்சத்திரங்கள். இன்னைக்கு நம்ம தேவனோட படைப்பு அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாமே அவரோட படைப்புகள் தான். எல்லாமே கீழ்ப்படியுது. ஆனால் விசேஷமாக படைத்த நாம மட்டும் என்ன பண்ணுறோம்னா நிறைய நேரத்தில் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ஆரம்பத்தில் டிபெண்ட் பண்ணியிருப்போம், ஆண்டவரவே டிபெண்ட் பண்ணியிருப்போம் எல்லாத்துக்குமே. எடுத்ததுக்கெல்லாம் ஏசப்பா சமூகத்தில் ஓடி போய் அழுத நாட்கள் உண்டு. ஆனால் போக போக நாட்கள் ஆக ஆக பாருங்க, இந்த குழந்தைங்களை போல நம்ம சில நேரத்தில் கீழ்ப்படிவோம். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் யாரை விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் விரும்புகிறார். ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னு. உடனே இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறவர்களை அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தோம், அது போல ஆண்டவரோட வார்த்தைக்கும் சரி எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். காட் பிளஸ் யூ.